بسم الله الرحمن الرحيم طويل الشوق يبقى في اغترابي فقير في الحياة من الصحاب ومن يأمنك يا دنيا الدواهي تدوسين المصاحب في التراب وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب الشوق يبقى في اغترابي فقير في الحياة من الصحاب ومن يأمنك يا دنيا الدواهي تدوسين المصاحب في التراب وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى. அவங்க சொல்லல அபூ ஹுரைராவுக்கு யார் சொல்லி, அபூ ஹுரைரா இன்னொரு ஆளுக்கு சொல்லி, அவர் இன்னொரு ஆளுக்கு சொல்லி ஒரு செய்தி எங்கள்கிட்ட சொல்றாரு. ஒரு ஆள் அப்துல் ரஹ்மான் வராரு, எனக்கு இப்ராஹிம் சொன்னாரு, எனக்கு அப்துல்லா சொன்னாரு, எனக்கு முகமது சொன்னாரு, எனக்கு யஹ்யா சொன்னாரு, அவருக்கு அபூ ஹுரைரா சொன்னாரு, அவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னதாக. இப்ப யாரை நம்பணும்? முதலாவது எனக்கு சொன்னாரு அப்துல் ரஹ்மான், அவர் நல்லவரா இருந்தா தான், அவர் உண்மையாளராக இருந்தா தான் முன்னுக்கு சொன்னதெல்லாம் உண்மையாகும். இந்த ஆள் பொய்யனாக இருந்தா சங்கிலியும் போய் செய்தியும் போய், அப்படியா இல்லையா? சங்கிலியும் போய் செய்தியும் போய், அதான் அர்த்தம். இதுதான் சகோதரர்களே லைஃப் சரி. யார் எங்கள்கிட்ட செய்தியை சொல்றாரோ முதல்ல அவரை பார்ப்போம், இவர் நம்பகமானவரா இல்லையான்னு பார்ப்போம். நம்பகமானவர், நம்பகமானவர்டா இவர் சொல்ற செய்தியை பாடமாக்குவாரா இல்லையான்னு பார்ப்போம், ஒழுங்கா சொல்லுவாராண்டு. அது ஓகே, என்ன எடுத்துக்கொண்டுருவோம், அவரை விட்டுருவோம். அவருக்கு முந்தின அவர் சொல்றாரு 5 அறிவிப்பாளர் இருக்கல, ஒரு ஆள் லைவ் லைவா, 5 அறிவிப்பாளர் இருக்கல ஒரு ஆள் லைவ் லைவ். நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு செய்தி வருது, உங்களோட ஊர்ல மெயின் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட், நீங்க சவுதியில இருக்கிறீங்க, சொன்னவர் அப்துல் ரஹ்மான். உங்களுக்கு எப்படி தெரியும்? செய்தியில பார்த்தேன். செய்தியில பார்க்கல, இப்ராஹிம் ஊர்ல இருந்து கால் பண்ணாங்க, நீங்க இப்ராஹிமுக்கு கால் பண்றீங்க, சரியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு யஹ்யா சொன்னார். யஹ்யாக்கு எப்படி தெரியும்? நான் ரோட்ல பார்த்தேன்றார். ரோட்ல பார்த்தேன்னு சொல்றோம் போய், நீங்க என்ன செய்வீங்க? இவன் பாத்தீங்க மாட்டான், இவன் இப்படிதான் ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் நடந்தேன்னு சொன்னா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு 4 பேர் சொல்லி ஒரு ஆள் பொய்யர் ஆய்ந்தா பொய் தானான்னு கேட்டா நீங்க என்ன நினைப்பீங்க? அட இது சங்கிலி தொடரா, ஒரு ஆள்ட செய்தி ஒரு ஆள்ல தங்கி இருக்கிறது. ஏன் இந்த சிம்பிள் பேசிக்க விளங்காம வைக்கிறாங்க? அவர் மட்டும்தான் விளங்கலை நான் நினைக்கிறேன், மற்ற உலமாக்களை நான் குறை சொல்லவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடம் பிழை, இது புரிந்து கொள்ள வேண்டிய இடம். இதுதான் லைவ் செய்யன்றது, இதுதான் இட்டு கட்டப்பட்டது. நான் சொல்றேன், எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். இட்டு கட்டப்பட்ட லைவ் எல்லாம் பிரிச்சு சொல்லல, அது டீப்பா போயிடும். எனவே லைவான ஹதீஸ் ஆதாரமாகாது, லைவான செய்தி ஆதாரமாகாது. நாங்கள் பலகீனம் என்று ஒதுக்கினால் 2ல் 1 தான். ஒன்று அது இட்டு கட்டப்பட்டதுன்னு எங்களுக்கு கன்ஃபார்ம், அல்லது ரசூலுல்லாஹ் இதை சொன்னாரா இல்லையா என்பது சந்தேகம். இந்த 2ல் 1க்கு தான் லைவாக மாறும். அந்த சந்தேகம் எல்லாமே அறிவிப்பாளரை வச்சு தான் நாங்க பார்ப்போம். யாரை வச்சு? அறிவிப்பாளரை வச்சு தான் பார்க்கணும். அதனாலதான் லைவ் சகி எல்லாம் பிரிச்சாங்க, வேற ரெண்டுக்கும் என்ன செய்யல, பிரிக்கல. இந்த சகோதரர்ல இன்னொரு சகோதரர் ஸ்பீச்ல சொல்றாரு, எதுக்கு லைவ் ஆகுறாங்க தெரியுமா? ரோட்ல ஒரு ஆள் வாழைப்பழத்தோலை போட்டார், போற வழியில வழுக்கி விழுந்தாரு, இதுக்காக வேண்டி போட்டவர் லைவ். யார் லைவ்? வாழைப்பழ தோட்டவர்ல, வாழைப்பழ தோலை போட்டவர் லைவ். எதுல தெரியுமா? ரோட்ல எப்படி நடக்கும் அவருக்கு தெரியாது, ஆனா ஹதீஸ்ல ஒரு லைவ் அல்ல, ஹதீஸ்ல லைவ். இப்படி ஒரு உதாரணம் சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ஹதீஸ்களை கொச்சைப்படுத்த வேண்டாம், இஸ்லாமிய சமுதாயத்தை கொச்சைப்படுத்த வேண்டாம். இதற்காக வேண்டி அறிஞர்கள் கடும் பாடுபட்டிருக்கிறார்கள், ஓடி இருக்கிறார்கள், வாழ்க்கை இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ 5 லட்சம் ராவிகளுடைய வரலாறை தொகுத்திருக்கிறார்கள். சும்மா விளையாட்டா தொகுக்கல்ல, இஸ்லாமிய சமுதாயம் இந்த இஸ்லாத்தை இன்று கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பட்ட பாடு இருக்கிறதே, எங்களை போல இருந்து கொண்டு படிக்கின்ற நிலைமையில் அவர்களுக்கு. இமாம் இப்னு கதீர் அவர்கள் தங்களது நூலை எழுதி முடிக்கின்ற பொழுது கண் குருடாகிறது. என்ன காரணம்? விளக்கு சகோதரர்களே, அதை பார்த்து பார்த்து எழுதணும். இன்றைக்கு மாறியா? எனவே இதை கொச்சைப்படுத்த கூடாது நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த 4 விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன 4 விஷயங்கள்? ஒரு நாளும் நாங்கள் முரண்படுவது சர்வசாதாரணமாக சட்ட பிரச்சனைகளுக்காக அல்ல,
அடிப்படை கொள்கை பிரச்சனை. அதில் முதலாவது இறைவனை புரிந்து கொள்கின்ற விஷயம் ஒன்றை சொல்லி இருக்கிறேன், நிறைய இருக்கிறது. இரண்டாவது தூதர்மார்களை புரிந்து கொள்கின்ற விஷயம், அவர்களை பற்றிய நம்பிக்கை. மூன்றாவது நல்ல மனிதர்கள், அவர்களுடைய அளவு என்ன, அவர்களை எப்படி புரிந்து கொள்வது. 4 ஐந்தாவது மார்க்கம் என்றால் அளவுகோல் என்ன. நாங்கள் சொல்கிறோம் குர்ஆன் சுன்னா சொல்வது மட்டும்தான் மார்க்கம், அவர்கள் சொல்கிறார்கள் குர்ஆனும் சுன்னாவும் மார்க்கம். இஜ்மாவை வைத்தும் மார்க்கத்தை புரிந்து கொள்ளலாம், மதுஹபியத்தை வைத்தும் மார்க்கத்தை புரிந்து கொள்ளலாம், லைவான ஹதீஸை வைத்தும் மார்க்க சட்டம் எடுக்கலாம். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இன்னொரு விஷயத்துக்கு வருகிறேன். லைவான ஹதீஸை வைத்து மார்க்க எடுக்கலாம் என்ற கருத்தில் நாங்கள் இல்லை. நாங்கள் நபி அவர்கள் சொல்லாத ஒரு செய்தியை அல்லது சொன்னாரா இல்லையா என்று நாங்கள் சந்தேகப்படக்கூடிய ஒரு செய்தியை இணைப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். என் மீது யார் வேண்டுமென்ற ஒரு செய்தியை இட்டு கட்டுகிறாரோ அவர் நரகத்தை எனது ஒரு இடத்தை தங்க வைத்துக் கொள்ளட்டும். தெரிஞ்சுக்கென்று சொன்னா அது பிழை. அன்புள்ள சகோதரர்களை, இந்த செய்தியை 70 நபித்தோழர்களுக்கு மேற்பட்டவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதனால தான் நாங்கள் அதுக்கு பயப்படுறோம். சரி, லைவான ஹதீஸ் நம்ம மார்க்கம் என்று வைப்போம். நான் ஒரு 5-6 லைவான ஹதீஸ் தாரேன், மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்றான்னு பார்ப்போம். ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்ன சொல்லுங்க பார்ப்போம். அத்தஹியாத்தில் விரல் அசைப்பது லைவ் என்றாங்க. நீங்க தான் அதை பத்தி பேசக்கூடாது. லைவ் ஆதாரமா இல்லையா, லைவ் ஆதாரமா இல்லையான்னு கேட்கிறேன். அப்ப ஏன் லைவ் பண்ணி பேசுறீங்க? நெஞ்சில தக்பீர் கேட்டு அது பேச வேணாம். லைவா இல்லையா, லைவ் ஆதாரம். நம்மளுக்கு தான் லைவ் சை இல்லையே. லைவ் என்ன, சஹாபி சொன்னதுதானே, எல்லாம் ஹதீஸ் தானே அப்படின்னு வழக்கு எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் லைவ் வேலை செய்யுது, அங்கெல்லாம் லைவ் வேலை தலைகீழா வேலை செய்தா இல்லையா சகோதரர்களே? நான் சில லைவ்களை சொல்கிறேன். இமாம் இப்னு அபி துன்யா ஒரு செய்தி அறிவிக்கிறார். அந்த செய்தியில ஒரு நபித்தோழர் அல்லது ஒரு 2 பேர் முசாபகா செய்றாங்க. எப்படி முசாபகா செய்றாங்க? இப்படி 2 கையை நீட்டி முசாபகா செய்றாங்க. செஞ்ச உடனேயே இப்படி செய்ய வேண்டாம், இப்படி 2 கையால் முசாபகா செய்வது யூதர்களுடைய பழக்கம். இந்த ஹதீஸ் லைஃப் விளங்கிட்டா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோ இதுக்கான ஆதாரமோ எதுவுமே இல்லை. லைவான செய்தி. லைவான செய்தி ஆதாரம் என்ன செய்யணும்? 2 கையால் முசாபகா செய்வது யூதர்களுடைய பழக்கம் என்று சொல்லணுமா இல்லையா? ஒரு கையால முசாபகா செய்யறதானே யூதருடைய பழக்கம் என்று சொல்லி கண்டிக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, நாங்க அதை சொல்றதே இல்லை இதுவரைக்கும். நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கட தௌஹீத் சகோதரர்களே நிறைய பேர் கேட்டிப்பாங்க. ஏன் சொல்லுங்க பாப்போம். ஒரு நாளும் கொள்கைக்கு சார்பாக இருந்தது என்பதற்காக லைவான ஹதீஸ்ல நாங்க வைக்கிறது இல்லை. ஏன், எங்கள் கொள்கையே சரியான ஹதீஸ் தான். அதை நாங்க என்ன செய்யல, வைப்பதில்லை. முஸ்னத் அஹமதுல ஒரு செய்தி வருது. குன்னா நுதுஆ இலல் ஹிதானி அலா ஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலா நுஜீபுஹு. நபியருடைய காலத்தில் நாங்கள் ஹத்னா சாப்பாட்டுக்கு அழைக்கப்படுவோம், போக மாட்டோம். ஹத்னா சாப்பாட்டுக்கு அழைக்கப்படுவோம், போக மாட்டோம். எவ்வளவு அழகான ஹதீஸ், நம்மளுக்கு எவ்வளவு ஆதாரம். நாங்க இதுவரைக்கும் வைக்கல. அதை ஏன் லைவான ஹதீஸ். அது கூடாது என்று சொல்றோம், அப்படி போக கூடாது என்று சொல்றோம். ஆனா இந்த ஹதீஸை நாங்கள் மௌத் வரைக்கும் வைக்க மாட்டோம். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு ஆதாரம் இல்லை. பலகீனமான செய்தி. என்ன செய்தி? பலகீனமான செய்தி. பைஹகியில், அதே போன்று தபரானியுடைய மூஜமுல் அவுசத் அல்லது மூஜமுல் கபீரில் வரக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் குனூத்தி ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ர். சுபஹ் தொழுகையில் குனூத் ஓதுவதை நபி அவர்கள் தடை செய்தார்கள். இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையான்னு கேளுங்க. மூஜமுல் கபீர் அல்லது மூஜமுல் அவுசத்ல இமாம் தபரானினால பைஹகில இந்த ஹதீஸ் இருக்குது. நாங்க அதை சொல்றதில்லை, எங்களுக்கு லேசான ஹதீஸ் விளங்கிட்டா. ஏன் சொல்வதில்லை தெரியுமா? அந்த ஹதீஸ் லைவான ஹதீஸ், ஆதாரம் இல்லாத செய்தி. ஏன் சகோதரர்களே, நம்ம சொல்ற ஒரு செய்திக்கு சார்பாகிக்கிற செய்தியே நம்ம சொல்றோம் இல்லையே. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மீது இட்டு கட்ட விரும்பவில்லை. செய்தி நாங்க பின்பற்றதை சகிக்கிறதுன்னு வைங்களே, நாங்க ஏன் முரண்பட்டு கண்டிருக்கணும்? எங்களது முரண்பாடுகள் கொள்கைக்காகத்தான், சரியான அடிப்படைக்காகத்தான். ஒரு நாளும் அதற்கு மற்ற விஷயங்கள் முரண்படணும் என்ற நோக்கம் இருந்தால் நாங்க ரமலானில் நோன்பு இல்லை, ரபியுல் அவ்வலில் நோன்பு என்று சொல்லிப்போம். விளங்கிட்டா? 5 நேர தொழுகை இல்லை, 4 நேரம் என்று சொல்லியிருப்போம். சுஜூது ருக்கு இல்லை என்று சொல்லி இருப்போம். அப்படியா நம்ம செஞ்சோம்? அட்லீஸ்ட் ஜனாசா தொழுகையிலேயாவது சுஜூது ஒன்று உண்டாக்கிப்போம். அப்படியா செஞ்சோம்? பெருநாள் தொழுகைக்கு என்ன செஞ்சுப்போம்? பாங்க சொல்லுங்க ஆண்டிப்போம். சொன்னோமா? அப்படியெல்லாம் சொல்லல. ஏன்? எங்கே சுன்னாவில் இல்லையோ, ஹதீஸில் இல்லையோ அதை நாங்கள் எடுக்க மாட்டோம், அதை நாங்கள் எடுக்க மாட்டோம். அன்புள்ள சகோதரர்களே, நான் இஜ்மாவுடைய விஷயத்தில் சொல்ல மறந்த ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அடிக்கடி அவர் சுன்னத்துல் முஸ்லிமீன், சுன்னத்துல் முஸ்லிமீன் என்றார். முஸ்லிம்களுடைய சுன்னத்து, முஸ்லிம்களுடைய சுன்னத்து குர்ஆன் ஹதீஸ்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லிம்களுடைய சுன்னத்துல இருந்தா சரி, முஸ்லிம்களுடைய சுன்னத்துல இருந்தா சரி. நான் கேட்கிறேன், முஸ்லிம்களுடைய சுன்னத்துன்றது ஹனபி மதுஹபா ஷாஃபி மதுஹபா? ஷாஃபி மதுஹப்ல குனூத் இல்ல. எந்த முஸ்லிம் கேட்கணுமா இல்லையா?
ஹம்பலி மதுஹபுடைய சுன்னத்தா சாவி மதுஹபுடைய சுன்னத்தா இல்ல, எந்த மதுஹபுடைய சுன்னத்துன்னு சொல்லணும். அன்புள்ள முஸ்லிம்களுடைய சுன்னத்துன்னா என்ன? முஸ்லிம்கள் என்று இந்த சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா முஸ்லிம்களும் செஞ்சிருந்தா முஸ்லிம்களுடைய சுன்னத்துன்னு சொல்லலாம். முதல்ல முஸ்லிம்களுடைய சுன்னத்துன பேசிக்கா இல்ல, அப்படியே வச்சுக்கங்க. அப்ப யார் முஸ்லிம்களுடைய சுன்னத்? இந்த நூற்றாண்டுல வாழ்ற முஸ்லிம்களுடைய சுன்னத்தின் அர்த்தமா? முஸ்லிம்கள் முதல்ல யார் வருவாங்க? எல்லாருக்கும் தெரியும், நபித்தோழர்கள், சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய சுன்னத்தில் குனூத்தை காட்டட்டும், சஹாபாக்களுடைய சுன்னத்தில் கூட்டு துஆவை காட்டட்டும், சஹாபாக்களுடைய சுன்னத்தில் இப்ப செய்கின்ற 23 ரக்காத்தை காட்டட்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவித்தார்கள் ஒரு செய்தியும் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது பலகீனமான செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல இருந்து அந்த பலகீனமான செய்தியும் வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல களவும் எடுத்திருப்பாங்க, அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தம் இல்லை. விளங்கிட்டா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிச்சாதான். முதல்ல அந்த செய்தி பலகீனமானது, புரிந்து கொள்ளுங்கள். சுன்னத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோருடைய சுன்னத்தில் காட்ட மாட்டீங்க. சுன்னத்துல் முஸ்லிமீன் என்றால் முதல் முஸ்லிம்கள் நபித்தோழர்கள், சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய சுன்னத்துக்கு தௌஹீத் சகோதரர்கள் முரண்படுவதாக ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா எல்லா இடத்திலும் இருக்கிறான். அபூ ஹுரைரா சொன்னார்னு காட்டட்டும், அபூ உமர் சொன்னார்னு காட்டட்டும், ரலியல்லாஹு அன்ஹும். காட்ட முடியாத சகோதரர்களே. ஏன்? ஒரு நபித்தோழர் இரு நபித்தோழர் முரண்படலாம், ஆனா நபித்தோழர்கள் என்பது முஸ்லிம்கள். அந்த முஸ்லிம்களுக்கு முன்னணியாக இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் குர்ஆன் சுன்னாக்கு மாத்தமா இருப்பாங்களா? அப்படி எப்படி சகோதரர் காட்டுவீங்க? காட்ட மாட்டீங்க. முழு நபித்தோழர்கள் நிச்சயமாக குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்பட மாட்ட நம்பிக்கையில நாங்க இருக்கிறோம். சுன்னத்துல் முஸ்லிமீனை மறைச்சி அந்த மக்களுக்கு சொன்னார்கள். என்ன ஹதீஸ சொன்னார் தெரியுமா? அந்த ஹதீஸ நான் வாசிக்கிறேன், கேளுங்க. சுன்னத்துல் முஸ்லிமீனை நல்லா வழங்கும். நான் ஆச்சரியப்பட்டேன், அந்த மக்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு உட்கார்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு நோக்க நரகம் போறதா, குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்படணும்ன்றதா? எப்படியாவது ஒரு அப்படி 4 பேர் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. விளங்கிட்டானே? அவனுக்கு பதில் சொல்லணும், இவனுக்கு பதில் சொல்லணும், 4 பேர் இருப்பான். ஆனா எல்லாரும் அப்படியே இருப்பாங்க? அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த மக்கள்கிட்ட செய்தியை மறைச்சு சொல்றார் சகோதரர். சஹீஹ் புகாரில 5545 சுன்னத்துல் முஸ்லிமீன் என்னன்னு பாருங்க. சரியா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்றைக்கு பெருநாள் நாள், ஹஜ் பெருநாள். நம்ம முதலாவது என்ன செய்ய போறோம் தெரியுமா? தொழுவோம். தொழுந்துட்டு தான் குர்பானியா அறுப்போம். தொழுந்துட்டு தான் குர்பானியா அறுப்போம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரு அப்படி தொழுதுட்டு அறுத்தாரோ ஃபகத் அஸாப சுன்னதனா, அவர்கள் எங்களது சுன்னத்தை செய்து விட்டார்கள். வமன் தபஹ கபில், அதுக்கு முன்னால யார் அறுக்கிறாரோ, தொலை முந்தி யாரு குர்பானி கொடுக்கிறாரோ, ஃபஇன்னமா ஹுவ லஹ்முன் கத்தமஹு லி அஹ்லிஹி லைஸ மினன் நுஸ்கி ஃபீ ஷைஇன், அது அவருடைய குடும்பத்துக்கு கொடுக்கிற இறைச்சி, இது குர்பானி அல்ல. இந்த செய்தியில தொடர்ல வருது. எப்படி தெரியுமா? யார் இப்படி தொழுத பின்னால குர்பானியை கொடுக்கிறாரோ ஃபகத் அஸாப சுன்னத்தல் முஸ்லிமீன், அவர் முஸ்லிம்களுடைய சுன்னத்தை அடைந்து கொண்டார். யாரு முந்தி இருக்கிறாரோ அவர் முஸ்லிம்களுடைய சுன்னத்துக்கு முரண்பட்டுட்டாரு. இப்ப நான் கேட்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு ஏற்கனவே நான் சொன்ன ஹதீஸ்ல என்ன வருது? சுன்னத்தனா, எங்கட சுன்னத்துக்கு அவர் என்ன செய்தார்? உடன்பட்டு விட்டார். அதே ஹதீஸ்ல தொடர்ல என்ன வருது? சுன்னத்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய சுன்னத்துக்கு உடன்பட்டார். எதெல்லாம் நபி அவருடைய சுன்னாவோ அதெல்லாம் முஸ்லிம்களுடைய சுன்னா. யாரெல்லாம் முந்தி அறுத்தாரோ சுன்னத்துல இருக்குது, சுன்னத்துல இல்ல. நான் கேட்கிறேன், அப்படியே இந்த ஹதீஸை எடுங்களே, தௌஹீத் அவர்கள் இல்ல, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் யார் பெருநாள் தொழுகைக்கு முந்தி அறுக்கிறது? யாரும் அறுக்கிறது இல்லையே. பெருநாள் தொழுகை இதெண்டா அந்த பெருநாள் தொழுகை தொழுது முடிஞ்சுதான் அறுக்கிறாங்க. சுன்னத்துல் முஸ்லிமீன் என்றது ரசூலுல்லாஹ்ங்கட சுன்னா. நான் குர்பானி கொடுக்கறேனா இல்லையா, குர்பானி எப்ப கொடுத்தாலும் அல்லாஹ் ஏத்துக்கொள்வானா இல்லையான்றல, ரசூலுல்லாஹ் தொழுகை பூரா கொடுத்தாங்க, அதான் சுன்னா. இதைத்தான் சகோதரர் சுன்னத்துல் முஸ்லிமீன். சுன்னத்துல் முஸ்லிமீனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது நீங்கள் அடிப்படையாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். நாங்கள் உடன்படுவதும் முரண்படுவதும் மிக முக்கியமான அடிப்படை கொள்கைதான். அல்லாஹ்வுடைய விஷயம், தூதருடைய விஷயம், அவுலியாக்களுடைய விஷயம். மார்க்கம் என்றால் எது என்று சட்டம் வகுப்பதில் குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம் என்கிறோம். இஜ்மாவோ மதுஹபியத்தோ அதுபோல லைவான ஹதீஸ்களோ இல்லை. இதுல நம்ம உடன்பட்டுட்டோம் வைங்க, இதுல எல்லாரும் உடன்பட்டான்னு வைங்களே, கருத்து முரண்பாடு மறுமை நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இதுல பேசிக்ல உடன்படுங்க. பேசிக்ல உடன்பட்டால் நபித்தோழர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருந்தது, தாபீன்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருந்தது. இல்லைண்டா இஜ்மா ஒரு 300 விஷயத்துல வராது, 3000 விஷயத்துல வந்திருக்கும். கருத்து முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு உடன்பாடு இருக்கும். ஒரு ஆள் இப்படி கட்டுவார் மார்பிள தக்பீர, ஒரு உதாரணம். ஒரு ஆள் வயிற்றுல கட்டுவார் உதாரணம். இப்ப நாங்க கேட்கிறோம், ஏ அப்பா நீங்க வந்து மார்பிள கட்டுறீங்க,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கட்டினாங்கன்னு புகாரில வருது. ஏன் வயித்துல கட்டுறீங்க? ரசூலுல்லாஹ் கட்டினாங்க திருமிதியில வருதே. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை குறவு. ஏன் பிரச்சனை குறவு தெரியுமா? ரெண்டு பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்றாங்க. பிரச்சனையை தீர்க்கிறது லேசி, எது ரசூலுல்லாஹ் சொன்னது பார்க்கலாம். நாங்க அதுல சண்டை பிடிக்க மாட்டோம். மிச்சம் என்னப்பா ஹதீஸ் வருதான், அதே ஹதீஸ் தானே, ஒரு ஹதீஸே சொல்றாரு. நாங்க பிரச்சனையை குறைச்சிக்கொள்வோம். ஓஹோ ஹதீஸா பாப்போம், பிரச்சனை குறைஞ்சிரு. எங்களுக்கு தக்பீர் எல்லாம் முதலாவது, ரசூலுல்லாஹ் கட்டினாங்களா இல்லைன்றதா முதலாவது. ஒரு ரசூலுல்லாஹ் கட்டினாங்கன்றாங்க பார்க்கத்தான் ஓணும்னு சொல்லி லைஃபா சஹீஹான்னு பேசிக்கொள்ளும். பிரச்சனை அதை இல்லையே. ஒரு ஆள் மார்புல கட்டுறாரு, ஆதாரம் என்ன? புகாரி. ஒரு ஆள் வயிற்றுல கட்டுறாரு, ஆதாரம் ஷாஃபி என்றாரு. இந்த பிரச்சனை. நாங்க சொல்ல ரசூலுல்லாஹ் கட்டினதா ஷாஃபி மதஹப் கட்டினதா? எங்களுக்கு பிரச்சனை அடிப்படை என்றது வயிற்றிலையா நெஞ்சிலையான்ற எங்களுக்கு பிரச்சனை இல்ல. விரலை ஆட்டுவதா நீட்டுவதா என்ற பிரச்சனை இல்ல. கூட்டுதுவா இருக்குதா இல்லையான்றது எங்கட பிரச்சனை அல்ல. எங்கட பிரச்சனை கூட்டுதுவா என்று சொல்லுகின்ற பொழுது நீங்க மதுஹபுக்கோ ஊருக்கோ இஜ்மாவுக்கோ லைபான் ஹதீதுக்கோ போக கூடாது, ஹதீதுக்கு போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்று புகாரியில் வருகிறது. அந்த அல்ஹம்துலில்லாஹ் உடன்பாடுக்கு வந்துட்டோம். ஏன் நம்ம ரெண்டு பேரும் யார்கிட்ட போறோம்? ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, இலல்லாஹி வ ரசூல். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தில் கருத்து முரண்பாடு பட்டால் எங்க போங்க? அல்லாஹ்வின் பக்கமும் தூதரின் பக்கம் திரும்பி போங்க. ரைட், நாங்க பிரச்சனையை கொண்டு போறோம்னா முடிஞ்சது. பனு குரைலா உதாரணம் என்று சொன்னார் மௌலவி, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பனு குரைலாவுக்கு அங்க பனு குரைலாவுக்கு பேத்து தான் நீங்க அசர் தொழணும்ன்றாங்க. போக முந்தி அசருக்கு பாங்கு சொல்லிட்டு, அப்ப அசருக்கு பாங்கு சொல்லிட்டா உடனே அவங்க சொல்றாங்க அசருக்கு பாங்கு சொல்லிட்டு நம்ம இங்கே தொழணும். இல்ல ரசூலுல்லாஹ் பனு குரைலாவுக்கு பேத்தான் தொழ சொன்னாங்க. முரண்பாடு வந்தது. அந்த முரண்பாடு எப்படி வந்தது தெரியுமா? பனு குரைலாவுக்கு முந்தி ஒரு குரூப் தொழுதாங்களே, தொழுதவர்களோடு அங்க தொழக்கூடாதவர்கள் தொழவில்லை. அது சொன்னாரா? சொல்லல. விளக்கிட்டானே. அங்கே தொழக்கூடாது என்று சொன்னார்களே, அவள் ஒரு நாளும் சேர்ந்து தொழவில்லை. திருப்பி அங்க போனாங்களே, அங்கே தொழுதவர்கள் சேர்ந்து தொழவில்லை. என்ன காரணம்? மார்க்கம் இடத்துல அங்க சமாளிப்பு வரக்கூடாது என்றதான். ரெண்டு பேர் ரசூலுல்லாஹ் கிட்ட திரும்பி வந்தாங்களாம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, எப்படி நடந்த? ரெண்டு பேரும் சரி செஞ்சீங்க. பாத்தீங்களா? இப்படிதான் கருத்து முரண்பாடு இருந்து கொண்டுதான் இருக்குமாங்க. நான் என்ன சொல்றேன்டா, ரெண்டு நபித்தோழர்களும் ரசூலுல்லாஹ் கிட்ட திரும்பி வந்தாங்களே, அது எங்களுக்கு தேவை. கருத்து முரண்பாடு ஒரு ஆள் நபித்தோழர்ட்டையும் ஒரு ஆள் அபூபக்கர்ட்டையும் ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் கிட்டயும் போகக்கூடாது. ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ் கிட்ட வரணும். பிரச்சனை எங்கடா அதுதான். ஏன் நீங்க இன்னொரு ஆள்கிட்ட போறீங்க? ரசூலுல்லாஹ் இருக்கிற நேரத்தில் ஏன் போறீங்க? இன்றைக்கு ரசூலுல்லாஹ் இல்லையே. சாவி மாமட புத்தகம் இருக்கிற மாதிரி ஹதீஸ் புத்தகம் இல்லையா? இருக்கிறதா அர்த்தம். ஏன் சாவி மாமட புத்தகம் விளங்குது? அதுவும் அரபுல தான். ஹதீஸ் விளங்குது, அதுவும் அரபுல தான். ஏன்? அன்புள்ள சகோதரிகளே, எனவே நான் என்ன சொல்கிறோம், எங்கட கொள்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸில் கருத்து முரண்பாடு வருதா, குர்ஆன் ஹதீஸுக்கு திரும்பி போங்க. அன்புள்ள சகோதரிகளே, இந்த அடிப்படையான 4 விஷயங்களையும் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இது முக்கியமான அடிப்படை. இதோடு இங்கே பேசப்பட்ட நிறைய மசாலாக்களில் தௌஹீத் சகோதரர்கள் ஒரு நிலைப்பாடு நம்ம எடுத்துக்கிறோம். என்ன? குர்ஆன் சுன்னா அடிப்படை நம்ம ஆய்வு செய்ததில் தேடினதில் குனூத், சுபஹில் குனூத் என்பது பித்அத் என்ற முடிவில் இருக்கிறோம். அப்படித்தானே? சுபஹில் குனூத் என்பது பித்அத், செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்யவில்லை அப்படின்னு நாங்கள் என்ன செய்கிறோம்? இதில் இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நிறைய மசாலாக்களில் ஒரு 3-4 மசாலாக்கள்ல நாங்கள் முரண்பட்டிருக்கிறோம். இது ஏன் முரண்பட்டிருக்கிறோம் என்பதையும் நான் சேர்த்து விளக்கப்படுத்துவதோடு என்னோட ஸ்பீச் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். நான் எனக்கு தலைப்பு நான் குனூத்துக்கும் அப்படி பதில் சொல்லிட்டு போறது மட்டுமல்ல, எங்கட அடிப்படையை நாம விளங்கணும், முரண்பாடு எதுன்னு விளங்கணும். அதை விளங்கிட்டோமா, இப்ப நாங்க மஸ்அலாவுக்கு வருவோம். மஸ்அலாவில் சகோதரர்களே, எங்கட முறைது ஒரு 1/2 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ். குனூத், சுபஹில் குனூத் இருக்கிறதா இல்லையா? இதுல நாங்கள் என்ன செய்கிறோம்? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் குனூத் என்பது பித்அத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்ன செய்யவில்லை, தொடர்ந்து குனூத் ஓதவில்லை என்றோம். முதலாவது அம்சம், முதலாக குனூத் இல்லை என்று சொன்னவர்கள் நாங்கள் அல்ல. எங்கள குத்தம் பிடிக்க கூடாது. முதலாவது ஹனபி மதுஹப், அதாவது எங்கள் இந்த இன்றைய சமுதாயத்தில் எடுக்கிறேன்டா, முதலாவது ஹனபி மதுஹப். அவங்களோட தான் முதல் பிரச்சனை, எங்களோட அல்ல. விளங்கிட்டா? அப்ப ஹனபி மதுஹபையும் வஹாபின்னு சொல்லணும், சொல்ல ரெடி இல்லை. ஹனபி மதுஹப் தான் முதலாவது. இன்னொன்று விளங்குங்க, உலகத்திலேயே அதிகமான மதுஹபினர் யார் நினைக்கிறீங்க? ஹனபி தான். விளங்கிட்டா? உலகத்திலேயே ஹனபிகள் தான் அதிகம். அப்ப சுன்னத்துல் முஸ்லிம் எதிர்ப்பே அதிகம் என்று வச்சாலும்
ஹனவி மதபினர் தான். விளங்கிட்டானே? இல்ல ஷாபி தான் அதிகம்னா இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால் நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்குமா இருந்தால் விவாதத்துக்கோ கலந்துரையாடலுக்கோ வருவார்கள். அந்த நிமிடத்தில் இன்ஷா அல்லாஹ் ஹனபிகள் தான் அதிகம் என்பதை அழகான முறையில் நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, ஹனபிகள் அதிகம். அப்ப ஹனபிகள் குனூத்து இல்லைன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, ஹனபிகள் கொஞ்சம் வைங்க, ஹம்பலியும் குனூத்த கூடாதுன்னு சொல்லுது. ஹம்பலி மதுஹபும் குனூத்த கூடாதுன்னு சொல்லுது. ஹம்பலி மதுஹப் சவுதியில மட்டுமல்ல, வேற எல்லா இடத்துல இங்குது, சவுதியில மட்டுமல்ல. அப்ப ஹம்பலி மதுஹபினர் என்ன செய்றாங்க? குனூத்த கூடாதுன்னு சொல்றாங்களே. இப்ப ஹனபி கொஞ்சம் மட்டும் வச்சாலும் ஹனபி ஹம்பலியும் சேர்த்தா இப்ப கூட இல்லையா? சுன்னத்துல் முஸ்லிமின் அது முஸ்லிம்களுடைய சுன்னாதா இல்லையா? செய்ய ரெடியா? அப்ப நாங்கள் எல்லாம் முதலாவது விளங்கிட்டா. மதுஹப் எப்ப உருவாயிட்டு? 3ஆம் நூற்றாண்டுல உருவாயிட்டு. அப்ப அவங்கள தானே முதலா பிடிக்கணும். ஏன் நாங்கள் உருவாக்கியதை போன்றும் சவுதி மாறினா குனூத் மாறிடுமா? யோசிக்கணுமா இல்லையா சகோதரர்களே? இது ஒரு உண்மையை மறைத்தலா இல்லையா? கொஞ்சமாவது நம்ம தெளிவா யோசிச்சு பாருங்க. ஹனபி மதுஹப் எப்ப உருவாயிச்சு? அவங்க அப்பயே குனூத்த இல்லைன்றாங்களே. அப்ப சவுதியா ஆட்சிக்கு அது இல்லைன்றாலும் ஹனபி ஆட்சிக்கு வந்தாலும் அதுதானே. ஆட்சி மாறினா இல்லாம போக மாட்டா, ஆட்சி மாறினா ஹனபி வராதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, அடிப்படையை விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இது மறைத்தல், இது எப்பயோ இருக்கக்கூடிய முரண்பாடு. இந்த முரண்பாடு நபித்தோழர்கள் வாழுகின்ற காலத்திலேயே ஏற்பட்டு விட்டது. நபித்தோழர்களுக்கு மத்தியில் அல்ல, நபித்தோழர்களுக்கு மத்தியில் அல்ல, நபித்தோழர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்திலேயே இந்த பிதத் ஆரம்பிக்குது. எது? இந்த சுபகில குனூத்தோதுற பிதத் ஆரம்பிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்றேன், முதலாவது ஒரு அடிப்படையை நான் வழங்கப்படுத்துறேன் ஈஸியாக. இப்ப நான் பின்னால் நிறைய செய்தி சொல்ல போறேன். அது லைவ், இந்த அறிவிப்பாளர் இதுல வாராரு, அப்படியெல்லாம் வரும். அப்ப மக்கள் எப்படி கை வச்சுட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நம்ம எப்படி கஷ்டப்படும் சொல்லி நல்லா கேட்டா விளங்கிடும் சிம்பிளா. சிலவங்க அதுல கொஞ்சம் ஈடுபாடு இல்லாம இருக்கிறதால கொஞ்சம் அப்படி இருப்பாங்க. அதுக்கு முந்தின ஒரு விஷயம் சொல்றேன். குனூத்துல முரண்பாடு ஏற்பட்டுதானே? எல்லா இடத்துலயும் விரல் ஆட்டணுமா இல்லையா? முரண்பாடு வந்திருக்கு தானே. நெஞ்சில தக்பீர் கட்டணுமா இல்லையா? முரண்பாடு வந்திருக்குதா இல்லையா? கூட்டுதுவா இருக்குதா இல்லையா? முரண்பாடு வந்திருக்கு. 23 முரண்பாடு வந்திருக்குதா இல்லையா? சகோதரர்களே, நினைச்சு பாருங்க, ஏன் முரண்பாடு வருது தெரியுமா? எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்நாளில் தொடர்ச்சியாக செய்யவில்லையோ அதுல முரண்பாடு வரும். தொடர்ச்சியாக செய்யவில்லையோ அதில் முரண்பாடு வரும். சிம்பிளான ஒரு அடிப்படை. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் தொழணும்? இஸ்லாமிய சமுதாயத்தில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? 5. ஏன் முரண்பாடு வரல? அதுவும் ஹதீஸால தானே வந்துச்சு. ஏன் வரல சொல்லுங்க பாப்போம். டெய்லி நடக்குது. 5 நேரம் பெரிய விஷயம் தானே. ஓகே, லுஹருக்கு எத்தனை ரக்காத்? 4, சுபஹுக்கு 2, அசருக்கு 4, மகரிபுக்கு 3, 4, 3, 2 என்று முரண்பாடு வரலையே கணக்கெடுக்கிறதுல. ஏன் முரண்பாடு வரல? டெய்லி நபித்தோழர்கள் பார்த்துக்கொண்டே இருந்தனால முரண்பாடு வரல. பிரயாணத்துக்கு போனா 2, கணக்கு எப்படி எல்லாம் வித்தியாசப்பட்டுச்சு, முரண்பாடு வரல. ஜனாசா தொழுகையில கருத்து முரண்பாடு வரல. யாராவது ருக்கு செய்யறாங்களா? யாராவது சுஜூது செய்யறாங்களா? இல்ல. யாராவது சத்தம் போட்டு ஓதுறாங்களா? வரல. ஏன்? அன்றாட ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுகிறத பார்த்தாங்க. அப்படி இருக்கிற விஷயத்துல முரண்பாடு வரல. எத்தனை முதலாவது ரக்காத்துல எத்தனை சுஜூது? 2 சுஜூது. 2ஆவது ரக்காத்துல எத்தனை சுஜூது? 2 சுஜூது. 3ஆவது ரக்காத்துல எத்தனை சுஜூது? 2. ஏன் முரண்படல? என்றத்துல 8 சுஜூது வருதே, முரண்படல? வராது. இருந்தாங்க, சுஜூதுக்கு போனாங்க, தக்பீர் சொன்னாங்க, முரண்பாடு வரல. ஏன்? எது எல்லாம் டெய்லி நடந்ததோ முரண்பாடு வராது. சூரிய கிரகண தொழுகையில் எத்தனை ரக்காத்? கருத்து முரண்பாடு வந்தது. வணங்கிட்டா? ஏன் வந்து சொல்லுங்க பாப்போம். டெய்லி தொழல, டெய்லி தொழல, அதனால கருத்து முரண்பாடு வந்தது. இது சிம்பிளா நீங்க விளங்க வேண்டிய ஒரு அடிப்படை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை பிரிகின்ற வரைக்கும் குனூத் ஓதி இருந்தால் இந்த சமுதாயத்தில் முரண்பாடு வந்திருக்காது. இந்த சமுதாயத்தில் கருத்து முரண்பாடு வந்திருக்காது. இல்லைன்னா விளக்கம் சொல்லட்டும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரக்காத்துக்கல்ல முரண்பாடு வரல, சஜிதால முரண்பாடு வரல, ருக்கூல முரண்பாடு வரல, சத்தமிட்டு ஓதுற தொழுகை, சத்தமிடாமல் ஓதுகின்ற தொழுகை முரண்பாடு வந்திருக்குதா? வரல. தொழுகையுடைய எத்தனை சட்டங்கள் பாதுகாக்கப்பட்டு முரண்பாடு வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன். மக்ரிப்ல 2ல சத்தம் போட்டார்கள், 2ல சத்தமிட்டு தொழுதார்கள். மத்தத்துல என்ன செய்யல? சத்தமிட்டு ஓதவில்லை. 3ஆவது ரக்காத்துல என்ன செய்யவில்லை? சத்தமிட்டு ஓதவில்லை. முரண்பாடு வரல. ஏன் அதுல முரண்பாடு வரல? நினைச்சு பாருங்க பாப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்ரிபை எத்தனையோ சஹாபாக்கள் ஒரே மெத்தட்ல பாத்துக்கிறாங்க. அவன் முரண்பாடு வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருஷமா சுபஹ் தொழுதா, 12 வருஷமா சுபஹ் தொழுதாங்கன்னு வைங்க. 12 வருஷத்துல எத்தனை சுபஹ் தொழுதிருப்பாங்க?
அதுல உலகத்தை பிரிகின்ற வரைக்கும் குனூத் ஓதி இருந்தால் முரண்பாடு வந்திருக்குமா? சிம்பிள் சகோதரர், மிச்சம் சிம்பிள். நல்ல நல்ல முறையில் யோசிச்சு பாருங்க. ஏன் அன்னுதினமும் செஞ்சதை எங்களை இஸ்லாம் எங்களுக்கு பாதுகாத்து தராதா? அல்லாஹ் தஆலா பாதுகாத்து தரலையா எங்களுக்கு? ரசூலுல்லாஹ்வோட வரலாற்றில் சுபஹ்களை கணக்கு போடுங்க. ஒரு 11 வருஷம் 11 வருஷத்துக்கு கணக்கு போடுங்க. 11 வருஷத்தோட சேர்த்து அங்க முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் 11 வருஷத்துல 11 வருஷம் ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல் மௌத்தாயினாங்க. அவ்வளவு மாசத்துக்கு வருஷத்துக்குரிய சுபஹை கணக்கிட்டு போடுங்க. பல்லாயிரக்கணக்கான சுபஹ் தொழுகை வரும். பிரிகின்ற வரைக்கும், உலகத்தை பிரிகின்ற வரைக்கும் என்று வைங்க, சுபஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குனூத்தை விடவே இல்லை என்று சொன்னால் ஏன் முரண்பாடு வந்தது? ஏன் இந்த சமுதாயத்தில் முரண்பாடு வந்தது? அன்புள்ள சகோதரர்களே, ரெண்டுல ஒரு முடிவுக்கு வரணும். ஒன்றேல் ரசூலுல்லாஹ் சில டைம்ல ஓதுவாங்க, சில டைம்ல ஓத மாட்டாங்க. நியாயமான முடிவு. விளங்கிட்டா? இதுதான் நான் இப்ப உங்களுக்கு 3 மதுஹபை தான் குனூத்ல சொன்னேன். யார? ஹனபி, ஷாஃபி, ஹம்பலி. மாலிக்கியை பத்தி சொல்லவே இல்லையே. மாலிக் மதுஹப் என்ன சொன்னாங்க? ஓதினாலும் சரி ஓதாட்டும் சரி, ஓதினாலும் சரி ஓதாட்டும் சரி. ஏன் முரண்பாடு வந்து டெய்லி செஞ்சா வராது, டெய்லி செஞ்சா வராது. அதனால அவங்க ஒழுங்கி வச்சிருந்தாங்க. அதனால ஓதின முஸ்தஹப்புன், விரும்பத்தக்க. சஜிதாலம் செய்ய மாட்டாங்க, சஜிதாலம் செய்ய மாட்டாங்க. வாஜிப். நீங்க நினைச்சு பாருங்க, தொழுகையில 8 எண்ணி போடுங்க. சஜிதா செய்கின்ற அமல் இதுதான். மறந்துட்டேன்னு சொல்லி முஸ்லிம்கள் ஒரு விஷயத்தில் மறந்து, தொழுகையில் ஒரு செயல் மறந்தால் சஜிதா சஹு செய்யணும்னு சொல்றாங்களே, எதுக்கும் செய்ய முரண்பாடு இல்லை. எல்லா விஷயத்திலும் முஸ்லிம்களுக்குள்ள முரண்பாடு இல்லை. சஜிதா சஹுல இதுல மட்டும்தான் சஜிதா சஹுல முரண்பாடு. ஏன்? அது நம்மள உண்டாக்கின சொல்லி சகோதரர்களே. அப்ப 3 மதுஹபினர் ஷாஃபி மதுஹபுக்கு மாத்தம். எத்தனை மதுஹபினர்? 3 மதுஹபினர் சுன்னத்துல் முஸ்லிமீன். அன்புள்ள சகோதரர்களே, எப்படி சார்? அப்ப இது நான் கேட்கிறேன், நான் லைவ் செய்யல, இப்ப சொல்லவே தேவையில்ல. உங்களுக்கு இந்த அடிப்படையை நீங்க வழங்குங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி விடாமல் தொழுதிருந்தால் முரண்பாடு வந்திருக்காது. சுபஹ்ல நாம எப்படி வழங்க? சுபஹ் 2 ரக்காத் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சு அது சொல்லுங்க. சுபஹ் 2 ரக்காத்தா 1 ரக்காத்தா நீ யாருக்கா கருத்து முரண்பாடிக்குதா? இல்ல. ஏன் ஏற்படல? அதை பார்த்தவங்களுக்கு குனூத்தை பார்க்க தெரியாம போச்சா? அன்புள்ள சகோதரர்களே, அது ஒரு சஹாபி வந்திருப்பார், ஒரு சஹாபி விடுங்க, எல்லாரும் பார்த்திருப்பாங்களா இல்ல குனூத்து? அட ரசூலுல்லாஹ்வோட குனூத்து டெய்லி ஓதுறா, இல்லாம போன ஒரு ஆள் ஒரு நாளாவது ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வர மாட்டாரா? உதாரணத்துக்கு வைங்க, ஒரு சஹாபி குனூத்து இல்லைன்னு அறிவிக்கிறார். ஒரு சஹாபி குனூத் இல்ல, குனூத் பிதஅத் அறிவிக்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் ரசூலுல்லாஹ்வோட ஒரு சுபஹும் தொழல. என்ன அர்த்தம்? குனூத் இல்லைன்னு ஒரு சஹாபி சொல்றாரு, குனூத்த பிதஅத் என்றாரு. அவர் நபி அவர்களோடு ஒரு சுபஹும் தொழவில்லை. ஏன்? எல்லா சுபஹிலும் ரசூலுல்லாஹ் குனூத் ஓதிக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, சிம்பிள். விளங்கிட்டா? அல்லது அவர் எப்பையும் 2 ரக்காத்துல சுஜூதுல வந்து சேர்ந்திப்பாரு. சஜிதா சஹுவா விளங்கிக்குமே. விளங்கிட்டா? சஜிதா சஹு செஞ்சா விளங்கிக்குமே. சிம்பிள் சகோதரர்களே, நல்ல முறையில் விளங்கிக்கங்க. இதுல 3 மதுஹபினர் முரண்பட்டிருப்பது உங்களுக்கு தெளிவான ஆதாரம். அடுத்தது நபித்தோழர்களோட காலத்திலேயே இதுக்கு பிதஅத் தீர்ப்பளிக்கப்பட்டு நான் சொல்றேன். அது மாத்திரமல்ல, எல்லா அனுதினமும் ரசூலுல்லாஹ் செய்யக்கூடியதாக இருந்தால் அது எங்களுக்கு என்ன செய்திருக்கும்? எல்லா மக்களுடைய அமல்களிலும் எங்களுக்கு சிம்பிளா விளங்கி இருக்கும். அது விளங்காமல் இருப்பதற்கு இதுதான் காரணம். சுபஹிலே 2 ரக்காத் பாதுகாக்கப்பட்டதும். நீங்க பாருங்க, இன்னொன்று சொல்றேன், கிழமைக்கு கிழமை தொடர்ந்து செஞ்சதே பாதுகாக்கப்பட்டிருக்குது. ஜும்மா 2 ரக்காத், ஜும்மால சப்பி இஸ்ம ஹல்லத்தாக்க ஓதுற, இது ரசூலுல்லாஹ் வளமையா ஓய்வு நேரத்தில் எந்த தஹ்வீ சூரா முரண்படுறாங்களா? இல்லையே. ஜும்மா என்பது வளமையா நடக்கிற ஒரு விஷயம், கிழமை கிழமை. அதை கண்டாங்க முரண்படல, 2 ரக்காத்துல முரண்படல. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் செய்வாங்க, முரண்படல. ஜும்மாக்கு முந்தி 2 ரக்காத்தை யாராவது தொழுகிறோமா? இல்ல. அன்புள்ள சகோதரர்களே, 10 வருஷம் பெருநாள் தொழுவிக்கிறாங்க. ஜும்மாவுக்கு அதுக்கு சின்ன வித்தியாசம். தொழுவிட்டு தான் பயான், இது பயான் பண்ணிட்டு தான் தொழுக. முரண்படல, பாதுகாத்து வந்தது. அப்ப நீங்க சிம்பிளா சுன்னத்துல் முஸ்லிம், இதான் சுன்னத்துல் முஸ்லிமீன். இதுதான் அடே முஸ்லிம்கள் வந்து சிம்பிளா பாதுகாத்து வந்திருக்கிறாங்க. இது விளங்கணுமா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களை, இந்த அடிப்படை நீங்க என்ன செய்யுங்க, மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தொழுகையில சத்தமிடுதல், ரக்காத்து, சுஜூது, அமைதியாக ஓதுதல், தக்பீருடைய எண்ணிக்கைகள், இருப்புக்கள் எல்லாம் பாதுகாத்த ஒரு சமூகம் தொடர்ந்து குனூத்திருந்தால், பாதுகாத்திருக்காதென்றால் சிந்தனையில் முரண்பாடு, நிறுவுவதில் முரண்பாடு, இவர்களால் ஜெயிக்க முடியாது. எப்பையும் நீட்டா சிந்திச்சா தான் என்ன செய்யலாம், ஜெயிக்க முடியுமே ஒழிய ஒரு நாள் இப்படி சிந்திச்சா என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப குனூத் இருக்கியேன்னு சொல்றாங்களே, அவர்கள் வந்து 2-3 சில வாதங்களை வைக்கிறாங்க. அந்த வாதத்துக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுவேன். இதே போதும், இந்த அடிப்படை சிம்பிளா போதும் உங்களுக்கு. ஆனால் விளங்கிக் கொள்வதற்காக சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன். அதுல முதலாவது அவர்கள் வைக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து
அதாவது உலகத்தை பிரிகின்ற வரைக்கும் என்ன செய்தார்கள்? குனூத் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். முஸ்னத் அஹமதில் 12657 இலக்கம். அதாவது ரபி பின் அனஸ் மகன் அறிவிக்கிறார். அனஸ் சொல்றதாக மாசால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுனுது ஃபில் ஃபஜ்ரி ஹத்தா ஃபாரகத் துன்யா. ஃபஜ்ரிலே குனூத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் உலகத்தை பிரிகின்ற வரைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது ஹதீஸுக்கு நான் சொல்வதற்கு முன்னால குனூத் என்ற கருத்து தெரியுமா? குனூத் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்றான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து வக்னுதி லிரப்பிகி வஸ்ஜுதி, உனது இறைவனுக்கு குனூத் செய் அப்படின்றான். சுபஹ்ல குனூத் ஓதுண்டா சொன்னா அல்லாஹ் குனூத் என்ன தெரியுமா? நின்று வணங்குறது. நின்று வணங்குறது. அஃதலுஸ் ஸலா தூலுல் குனூத், தொழுகையில் சிறந்தது குனூத் நீண்டிருப்பது. அப்படின்னா என்ன? மிச்ச நேரம் நிக்கிறது. அல் கானிதூன வல் கானிதாத் குர்ஆன்ல கேட்டிருப்பீங்க. குனூத் ஓதக்கூடியவன் அர்த்தம் அல்ல, நீண்ட நேரம் நின்று வணங்குறது என்ற அர்த்தம். சமீல் அலி பின் அபி தாவூத் போற குனூத் ஓதினா என்ன செய்யும்? நீண்ட நேரம் நிக்க வேண்டி வரும் தானே, அதனால குனூத் என்ற பேர் வந்துச்சு. சமீல் அலி பின் அபி தாவூத் போறவு நீண்ட நேரம் குனூத் ஓதினா நிக்க வேண்டி வரும், அதனால தான் குனூத் என்ற பேர் வந்துச்சு. இது சிம்பிளா நீங்க விளங்கிக்க வேண்டிய விஷயம். விளங்கிட்டா இப்ப இந்த ஹதீதுக்கு ஹனபி மதுஹபினருடைய நாங்க பதில் சொல்ல தேவைமா? அவங்க சொல்லிக்கிறாங்க. ஹனபி மதுஹபினருடைய மத்தவங்களோட பதில் என்ன தெரியுமா? நபி அவர்கள் சுபஹ்ல மௌத்து வரைக்கும் நீட்டி தான் தொழுதாங்க. எப்படி? கானைய குனூத்து ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ரி ஹத்தா ஃபாரகத் துன்யா. இல்ல குனூத் தான் மொழிபெயர்ப்பேண்டா, குர்ஆன்ல வர குனூத்துகள் எப்படி மொழிபெயர்க்கணும்? குனூத் ஓதக்கூடியவர்களாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், மொழிபெயர்க்கணுமா இல்லையா? இல்ல. அதனால அஃதலுஸ் ஸலா தூலுல் குனூத், தொழுகையில் மிக சிறந்தது குனூத் நீண்டிருப்பது. இதுக்கு சிம்பிளா அவர்களுடைய பதில், நபியர்கள் உலகத்தை பெறுகின்ற வரைக்கும் சுபஹில் நீண்ட நேரம் நின்றார்கள். அதுதான் அவர்கள் சொன்ன பதில். அதே போல ஆயிஷா ராங்க சொல்றாங்க 5 நேரம் தொழுகை கடமையாக்கப்பட்டது, சுபஹ் தொழுகை கொஞ்சம் நீட்டப்படும், துத்தவலு நீட்டப்படும். அதுல எல்லாரும் உடன்பாடு தானே, சுபஹ்ல எல்லாரும் நீட்டி தொழணும் என்று. அதான் அப்படியே என்ன செய்தார்கள்? விளக்கம் சொன்னார்கள். ஆனால் ஹதீஸ் கலை அறிஞர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ஷாஃபி மத்ஹபுடைய ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஒரு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ஹதீஸ் ஆதாரமா எடுக்கலாம், இந்த ஹதீஸ ஆதாரமா எடுக்கலாம். அவர் மட்டும் சொல்லல, ஹதீஸ் கலை அறிஞர்கள் 175% மதுஹபியத் அறிஞர்களை தவிர எல்லாரும் இந்த ஹதீஸை ஏத்துக்கல, லைவான ஹதீஸ்னு சொல்லிட்டாங்க. நான் இப்னு ஹஜரை ஏன் சொன்னேன் தெரியுமா? அவர் ஒரு ஹதீஸ் கலையில அதாவது ஒரு முன்னுதாரணமான ஒரு அறிஞர். ஷாஃபி மதபுக்கு மட்டுமல்ல, ஷாஃபி மதபுடைய அறிஞர், ஷாஃபி மதபுக்கு மட்டுமல்ல, ஃபத்துல் பாரி என்று சொல்லுவோமே அதை எழுதினவர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை ஏத்துக்கல இயலாது. ஏன் தெரியுமா? இதுல ஒரு அறிவிப்பாளர் வராரு, அபூ ஜஅஃபர் அர்-ராஸி. எப்படி? அபூ ஜஅஃபர் அர்-ராஸி. இந்த அபூ ஜஅஃபர் அர்-ராஸி பலகீனமானவர், இவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இல்லையே யஹ்யா இப்னு மஈன் இவரை நம்பகமானவர் என்று சொல்லிக்கிறாங்க, இவர் நம்பகமானவர் என்று சொல்லிக்கிறாங்க. ஹதீஸ் கலையில் ஒரு விதி இருக்கு, என்ன தெரியுமா? நம்பகமானவர் என்று ஒருவரை சொல்லப்பட்டால் அவர் நம்பகமானவர் தான், அதுல சந்தேகம் இல்லை. நம்பகமானவர் என்று சொல்லப்பட்டு அதே நேரத்தில் அவர் மனநத்தில் குறை, அவர்கிட்ட வீக் இருக்குது, அவர் பெரட்டி பெரட்டி பேசுவாரு, மாத்தி மாத்தி சொல்லுவார் என்று விமர்சனம் வந்தால் அதுதான் ஏத்துக்கிறோம். ஏன்? நம்பகமானவர் என்று சொன்னவர் பொய் சொல்லல, அதே நேரத்தில் அவர் மனநம் இல்லாதவர் என்று சொன்னவர் உண்மை சொல்றாரு. ஏன்? அவர் கண்டதை அவர் சொல்றாரு, இவர் கண்டதை இவர் சொல்றாரு. அவரை நாங்க மறுக்கிறது, இவருடைய தகவலை ஏத்துக்கின்ற மேலதிக தகவல் நம்பகமானவர் தான். ஆனால் 5-6 ஹதீஸ்ல பிழை விட்டீங்க, நம்ம நிரூபணமாக இருக்குது, ஆனால் ஏத்துக்கல. இவர் இந்த செய்தியை விடுவோம், நம்பகமானவர் இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு செய்தி நான் சொல்றேன். நீங்க இந்த ஹதீஸை லைவ் பார்க்கலன்னா இஸ்லாத்தை விட்டே வெளியே போற மாதிரி ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் அல்ல, நான் இப்ப சொல்ல போற ஹதீஸ். அது என்ன ஹதீஸ் தெரியுமா? அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் குளிப்பதற்காக ஒரு திரை போட்டு ஒதுங்குறாங்களே. அப்ப குர்ஆன் என்ன சொல்லுது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாரு, ஃபதமத்தல லஹா பஷரன் சவியா, ஒரு மலக்கு சரியான ஒரு பூர்ணமான ஒரு மனிதனாக தோற்றமளித்தார். அப்ப அந்த அவ சொல்றா, நீ நான் உங்களை விட்டு தூரமாகற, என்னை விட்டு ஒதுங்கி போங்க, நீங்க நல்ல மனிதராக இருந்தா. நான் சொல்றா, இல்ல நான் இறைவனுடைய மலக்கு, உங்களுக்கு குழந்தை தரத்துக்கு என்ன செஞ்சுக்கிறேன், வந்திக்கிறேன்னு சொல்றான். இந்த அபூ ஜஅஃபர் ராஸி ஒரு செய்தியை அறிவிக்கிறார். அந்த செய்தியில வருது என்ன தெரியுமா? அவர் அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் குளிக்க போறாங்க, திரை போட்ட டைம்ல ஒரு ஆள் வாராரு. அவர் சொல்றாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முதுகுல இந்த அல்லாஹ் தஆலா முழு சந்ததியை வெளியே எடுத்தான். குர்ஆன்ல வருது, வணங்கிட்டா வெளியே எடுத்து கேள்வி எல்லாம் கேட்டாண்டல வருது. நான் உங்களுக்கு இறைவன் இல்லையா அப்படி எல்லாம் வருது. இதுல எல்லா ரூகையும் எடுத்தான் தானே, அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்திப்பாரா இல்லையா? இந்திரிப்பார். அந்த ஈசாவை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பினான். சரியா?
அவர் ஒரு மனுஷன் போல வந்தாரு. வந்து நான் தான் உங்களுக்கு வரப்போற புள்ளேன்ட்டு அப்படி சின்னதாய் வாய்க்குள்ளால போனார். உள்ளுக்கு பதகல வாய்க்குள்ளால இல்ல, உள்ளுக்கு நுழைந்தார். வாய் வந்துட்டு நுழைந்தா உள்ளுக்கு உடம்புக்குள்ள நுழைந்தார். அவர் புள்ளையாக அப்ப புள்ளி ஆயிடுச்சு. அப்ப ஏற்கனவே மனுஷனாயிருந்து மறுபடி கற்பத்தை பேசுகிறார். இது இவர் தான் அறிவிக்கிறார் இந்த அபூ ஜஃபர் ராசி. அவர் வந்து அதாவது பொய்யர் அல்ல, ஆனா மனநத்துல இனி இல்லாத வீக்கானால். பொய்யர் மனநத்துல பொய்யர் இல்லாதவர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு பொய் செய்தியை உதாரணமா ஒரு பொய்யர் அறிவிக்கிறாரு, அறிவிக்கவர்கள் என்ன செய்வார் தெரியுமா? மறந்து போய் புகாரி சொன்னார்ன்றுவார். எப்படி அவருக்கு ஒரு பொய்யை சொல்லிப்பாரு, இவர் ஹதீஸ்ல மறந்து போறவர் தானே. ஒரு 1000 இஸ்னாத சொல்லக்குள்ள மறந்து பேத்துருவாரு. புகாரி சொன்னாருன்னு பொய் ஹதீஸ் என்ன செஞ்சிருவாரு சொல்லிடுவார். இவர் பொய் சொல்லல, ஆனா பொய்யரை மறந்துட்டாரு. இதான் உள்ள பிரச்சனை இவர்ல. இப்ப நீங்க யாரா ஏத்துக்கல ரெடியா? அந்த ஹதீஸை ஏத்துக்கண்டா இவர் ஏத்துக்கண்டே ஆகணும். அந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டால் இவரை தவிர அதுல வீக்கான யாரும் இல்ல, இவரை தவிர அதுல வீக்கான வேற யாரும் இல்ல. அல்லது ஒரு ஆள் தானே லைவ் ஏத்துக்கலாம்னா ஏத்துக்கல வேண்டியதான். விளங்கிட்டானே? அபூ ஜஃபர் ராசி இந்த செய்தி என்ன செய்தி இப்படி வருது. அதான் ஈசா அலைஹிஸ்ஸலாமே அப்படி உள்ளுக்காய் பேத்து மறுபடி கற்பத்திலிருந்து வெளியே வந்தான்னு சொல்லி ஒரு நகைப்புக்கிடமான ஒரு செய்தியை இவர் அபூ ஜஃபர் ராசி என்ன செய்கிறார் அறிவிக்கிறார். இந்த ஹதீஸ் லைவ் ஆனது. முதலாவது புரிந்து கொள்ளுங்கள், இதுவரை லைவ் என்று சொன்னவர்களில் இமாம் அஹ்மத், இமாம் இப்னுல் மதீனி, அபூ ஸுர்ஆ, இப்னு ஹிப்பான் இவன்றவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க லைவ் என்று சொல்லிக்கிறாங்க. இந்த செய்தி என்ன செய்ய முடியாது, ஆதாரமாக எடுக்க முடியாது. நான் சிம்பிளா அழகா வழங்கப்படுத்துறேன். யார் இதுல குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சஹீஹ் என்றார், இவர் லைவ் என்றார். இந்த ஹதீதை ஹதீத் கலை அறிஞர்கள் எல்லோரும் பலகீனம் என்று இருக்கிறார்கள். மதுஹபுல் உள்ள அறிஞர்கள் இதுக்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க அடிப்படை லேசா புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் இதில் வரக்கூடிய அபூ ஜஃபர் ராசி என்பவர் இந்த மாதிரி ஹதீஸை என்ன செஞ்சுக்கிறாரு அறிவித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு விஷயம். அடுத்ததாக இவங்க வந்து புகாரியில் வருகிறது, முஸ்லிமில் வருகிறது என்று ஒரு குனூத்தை எடுத்து காட்டுவாங்க. இரண்டாவது, அன்புள்ள சகோதரர்களே, எப்படித்தான் வைக்கிறாங்கன்னு விளங்கல. விளங்கிட்டா இத வந்து மதுஹபுடைய அறிஞர்கள், ஏன் இந்த நூற்றாண்டுக்கு முந்தியுள்ள எந்த சாவி மதுஹபுடைய அறிஞர் அப்படி ஆதாரம் வைக்கல. எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தை அனுப்புறாங்களே, அனுப்புற நேரத்தில் நல்ல படித்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தால கொல்லப்பட்டாங்க. அவர்களுக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாத காலம் குனூத் ஓதினாங்க. அப்படித்தானே? நாங்க அதை படிச்சுக்கிறோம். அந்த குனூத்துல முஸ்லிம்கள் எல்லாம் பின்னால இருந்து ஆமீன் சொன்னாங்க. நாங்க குனூத்துக்கு விரோதமானவர்கள் அல்ல, குனூத்துக்கு விரோதமானவர்கள் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாதம் குனூத்திக்கிறாங்கன்னா குனூத்துன்னு சொல்றோம். விளங்கிட்டா? இது நம்ம அடிப்படையில் உள்ளது. நாங்க குனூத்துக்கு விரோதம், அல்லாஹ் தஆலா தானே குனூத்தை பாராட்டி சொல்லிக்கிறான். என்ன விளங்கணும், இப்படி கையேந்தி துவா கேட்டு ஆமீன் சொல்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒரு மாத காலம் நடந்தது. அந்த செய்தி புகாரில் என்ன செய்ய தெரியுமா மாறி மாறி வருது. எப்படி லுகரை கண்டு அசர காணாதது, சுபக கண்டு லுகரை காணாதது. ஆனா சுபகுக்கு வரையலாம், ஏன் உலகம் பிரியும் வரைக்கும் தொழுதுக்கு வரையலாம், இதுக்கு வரும். ஒரு மாச காலம் தொழுதே அதுக்கு வருது. இந்த செய்தியில சுபகில் நபியர்கள் குனூத் ஓதுவர்களாக இருந்தார்களா ஆமன்ற ஒரு செய்தி வருது. அதை பிடிச்சி காட்டுறேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் செய்தியை. சஹீஹ் புகாரி 1001வது இலக்கம் கேட்கப்படுது, அக்கனத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி சுபஹ், நபியர்கள் சுபஹில் குனூத் ஓதி இருக்கிறார்களா? கால நஅம், ஆம் நபியர்கள் குனூத் ஓதி இருக்கிறார்கள். ஃபகீல லஹு அவ கனத்த கப்ல ருக்கு, ருக்குவுக்கு புற ஓதினாரா ருக்குவுக்கு பிந்தி ஓதினாரா? கால பஅதர் ருக்கு யஸீரா, ருக்குவுக்கு புறவு தான் என்ன செஞ்சாரு கொஞ்ச நேரம் நின்றாரு அப்படின்றான். அன்புள்ள சகோதரர்களே, விரல் அசைத்தார்கள் என்று செய்தி வந்தா ஒரு முறை தான் அசைச்சாங்கன்னுவாங்க. இந்த செய்தியை வாழ்க்கை ஃபுல்லா ஓதினாங்கன்றாங்க. இதுல வாழ்க்கை ஃபுல்லான்னு வரல, முரண்பாடு நிலைப்பாட்டில் உள்ள முரண்பாட சொல்றேன். இப்ப இதுல அனஸ்லாட்ட என்ன கேட்கப்படுது, குனூத் ஓதினார்களா? ஆம். அப்ப நான் கேட்கிறேன், இது புகாரில் நீங்க எடுத்தீங்க தானே, இந்த ஹதீஸ் அந்த ஒரு மாத காலத்தை குறிக்கக்கூடிய ஹதீஸ் என்பதற்கு அதே புகாரியில் ஏராளமான செய்தி இருக்குது. அதை காட்டல. சுபஹில குனூத் ஓதினார்களா? ஆம். ருக்குவுக்கு பிறகு ஓதினார்கள் அப்படின்றாங்க தானே. இப்ப நான் சில செய்திகளை சொல்றேன் பாருங்க. இதே புகாரியில் 798வது இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் வருது. நபி அவர்கள் மக்ரிபிலும் ஃபஜ்ரிலும் குனூத் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்ரிபில குனூத்த காண விளங்கிட்டானே, மக்ரிபிலும் ஃபஜ்ரிலும் குனூத்த ஓதக்கூடிய இருந்தார்கள். மக்ரிபில குனூத்த காணா தானே. இதனால இந்த ஹதீஸுக்கு என்ன செய்யறாங்க பதில் ஒன்று சொல்றாங்க, என்ன தெரியுமா? அது வந்து இஜ்மா மாத்திட்டாங்க. இஜ்மா எப்படி மாத்தும் விளங்கிட்டானே, இஜ்மா அதை மாத்திட்டானா உங்களுக்கு இஜ்மாண்டா என்னன்னு சொல்லிட்டு இஜ்மா எப்படி மாத்தும்? இஜ்மாக்கு வகி வருதா? இஜ்மாக்கு வகி வருதான்னு கேட்கிறேன். எல்லாரும் சேர்ந்து மாத்திரலாமா? நபி தோழர்கள்லாம் சேர்ந்து சரி ரசூல்லாங்க மாத்தி அந்த ஹதீஸ் காணாம போகுமா?
ரசூலுல்லாஹ் மாத்தி அந்த ஹதீஸ் காணாம போய் இஜ்மா மட்டும் மிஞ்சுமா? அல்லாஹ்வுக்கு என்ன தேவைக்கு ஹதீஸ் அனுப்பி போட்டு இஜ்மா பாதுகாக்கிறது? இஜ்மா அனுப்பி போட்டு ஹதீஸை பாதுகாக்க வேண்டியதானே? அன்புள்ள சகோதரர்களே, இப்படி ஒரு பதில் சொல்றாங்க. மக்ரிபிலும் ஓதினார்கள், சுபகிலும் ஓதினார்கள் புகாரியில் வருகிறது. செய்யறா அதையும் சேர்த்து செய்யணும், அது மட்டும் வரல. எப்படி இதே அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் 4090வது இலக்கம். நான் நம்பர் சொல்லிக்கிட்டே போறேன். 4000 வீடியோல பாத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். 4090வது இலக்கத்துல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலம் சுபகில் குனூத் ஓதினார்கள். கலைக்கங்க, சுபகில குனூத் ஓதின அனஸ் சொன்னாங்க தானே. இதில் ஒரு மாத காலம் ஓதினார்கள். அப்படின்னா என்ன? 2 மாதம் ஓதல்ல, 3 மாதம் ஓதல்ல. இல்ல அப்படி விளங்கலான்னா ஒண்ணும் செய்யலாம். விளங்கிட்டா? அப்படி விளங்கலாம் ஒண்ணும் செய்ய. 2 மாதம் ஓதல, 3 மாதம் ஓதல அர்த்தம். ஒரு மாத காலம் ஓதினார்கள். எப்படி ஓதினாங்க? ஏன் ஓதினாங்க தெரியுமா? கொல்லப்பட்ட ஒரு சமுதாயத்திற்காக சபித்து ஓதினார்கள். தெளிவா புகாரில வருது. இப்ப யாரு பட் பண்றது? எங்களுக்கு சொன்னாங்க அந்த பேண்ட்ல என்ன தெரியுமா? பட் பண்றாங்க, அவங்க கட் பண்றாங்க. என்ன செய்யறாங்க? கட் பண்றாங்க. நாங்க பட் பண்றோம், அவங்க கட். இதெல்லாம் தேவையா? ஒரு மௌலவி இப்படி பேசலாமா? அப்படி பேசக்கூடாது. அதெல்லாம் அநாகரிகமான நடைமுறைகள். வணங்கிட்டா பட் பண்ண தெரியாம இருக்கும், மறந்து போயிருப்பாங்க, அல்லது எப்படி இப்படி சொன்னாரு நேரடியா பாத்துக்கண்டு இப்படி சொல்லலாம். என்ன பட் பண்றதுன்னா நம்ம கட் பண்றதுன்றோம். வணங்கிட்டா இங்கிலீஷ்ல நிறைய சொல்லிருக்கு அதுக்கு எதிரா. அப்படி சொல்லக்கூடாது. வணங்கிட்ட கட் பண்ணாங்களா இல்லையா? இந்த ஹதீஸை கட் பண்ணிட்டாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு செய்தி. அடுத்தது பாருங்க, அதே சஹீஹுல் புகாரியில் 4088வது இலக்கத்தில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னது சுபஹில குனூத் ஓதினார்கள் ஒரு சமுதாயத்துக்கு எதிராக. அப்பதான் ஆரம்பமா குனூத் ஓதினாங்க. சஹீஹுல் புகாரியில 4088வது இலக்கத்தில் சுபஹில சபிச்சு ஒரு மாத காலம் ஓதினாங்க. அதான் குனூத்துட ஆரம்பம், பதுவுல் குனூத். அதுதான். அதுக்கு முந்தையெல்லாம் ஓதல்ல சுபஹில. அனஸ் எல்லாம் சொல்றாங்க, புகாரியில வருது. அப்ப ஏன் மறைக்கிற? அது புகாரியோட கோவமா? சரியா? ஏன் சஹீஹுல் புகாரி அப்ப ஏன் எடுத்தீங்க? ஹதீஸே விட வேண்டியதானே. சுன்னத்துல் முஸ்லிமின் முடிச்சிட்டு பேதிய கூட சந்தோஷமா இருந்தீங்க. புகாரில் ஹதீஸை காட்ட ட்ரை பண்ணி மத்ததை விடுறது. அன்புள்ள சகோதரர்களே, இது பாருங்க. அப்ப இப்படி இந்த செய்தி தெளிவா என்ன செய்தி வருது? அன்புள்ள அடுத்தது பாருங்க. அதாவது இந்த மாதிரி அனஸ்ல அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி 1581 இலக்கத்தில் வருது, நிறைய வருது. இப்ப சஹீஹுல் புகாரில 797 இலக்கம் ஒரு செய்தியை பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வோட மௌத்துக்கு பிறகு தொழுது காட்டுறாங்க. மௌத்துக்கு பிறகு தொழுது காட்டுறாங்க. குனூத்தையும் ஓதி தொழுது காட்டுறாங்க. குனூத்தையும் ஓதி தொழுது காட்டுறாங்க. குனூத்தையும் ஓதி தொழுது காட்டினா இப்ப என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஏன் எடுத்தேன் தெரியுமா? அது ஆரம்பத்தில் ஒரு மாதம் ஓதினாங்க, அப்புறம் நாளைய விட்டுட்டு ஒன்றை மட்டும் என்ன செஞ்சாங்க? உலக அழியும் வரைக்கும் ஓதினா, மௌத்து வரைக்கும் ஓதினாங்கன்னு சொல்லலாமே. இந்த செய்தியை பாருங்க. புகார்ல 797 இலக்கம் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி தொழுது காட்டுறேன் அப்படி என்று சொல்லிட்டு தக்பீர் கட்டிட்டு லுகர்ட கடைசியில் குனூத் ஓதினாங்க. என்ன? லுகருடைய கடைசியில் குனூத் ஓதினார்கள். அதே போன்று இஷாவுடைய கடைசியில் குனூத் ஓதினார்கள், சுபஹுடைய கடைசியில் குனூத் ஓதினார்கள் என்று அதுல மூமின்களை சபித்தும் அந்த முஸ்லிம் அதாவது காபிர்களை சபித்தும் மூமின்களுக்கு சார்பாக என்ன செய்தார்கள்? துஆ கேட்டார்கள் வருது. இது என்ன செஞ்சு காட்டுகிறாங்க? 5 நேரம் குனூத் ஓதுங்கடா சொன்னாங்க. பிரச்சனைன்னு வந்தா முஸ்லிம்களுக்கு இப்படித்தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? குனூத் ஓதுவாங்க. பிரச்சனை நேரத்தில் குனூத் ஓதுறேன் இருக்குது, இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க என்று காட்டினாங்களே ஒழிய சுபஹல மட்டும் என்று தான் என்ன செஞ்சிருக்கணும்? சுபஹ மட்டும் செஞ்சு காட்டிக்கணுமா இல்லையா? மௌத்துக்கு போறவா இல்லையா? இது சஹீஹுல் புகாரியில் 797வது இலக்கம். சகோதரர்கள், இதோட அடுத்தது பாருங்க. மூணாவது அவங்களோட வாதம். இப்ப நான் அனஸுக்கு பதில் சொல்லிட்டேன் ரலியல்லாஹு அன்ஹு. மூணாவது வாதம் என்ன தெரியுமா? குனூத்தை விட்டாங்கன்னு தடை வந்ததுதான். அது அந்த காபிர்களுக்கு சபிச்சு ஓதுறது இதே அதை விட்டாங்க. துவா கேட்கறத விடல. துவா ரெண்டு ஓதினாங்களே, மூமின்களை காப்பாத்து, அந்த அதாவது பலகீனமாவோட காப்பாத்த, அதைத்தான் என்ன செஞ்சாங்க? அந்த சார்பானத்தை விடல, மத்தத்தை விட்டாங்க. சபிச்சு ஓதினது அதை விட்டாங்க. இப்ப புகாரில முஸ்லிம்ல பாருங்க 1586 இதே அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபியர்கள் ஒரு மாதம் குனூத் ஓதினார்கள் ஒரு சமுதாயத்தை எதிர்த்து சபித்து. சும்ம தரக்கஹு, பின்னர் அதை விட்டு விட்டார்கள். பின்னர் அதை விட்டு விட்டார்கள். இதே சஹீஹ் முஸ்லிம்ல வருது 1586. இதே சஹீஹ் முஸ்லிம்ல 1574 இலக்கத்தில் ஒரு செய்தி வருது. என்ன தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாத காலம் இப்படி குனூத் ஓதினாங்க. ஓதிட்டு பின்னர் முஸ்லிம்களுக்கு சார்பாக ஓதியதை விட்டு விட்டார்கள். சும்ம தரக்க துஆ லஹும், அவர்களுக்கு சார்பாக ஓதினாங்களே பிரார்த்தனை,
அதை இட்டு விட்டார். கேட்கப்பட்ட பொழுது வந்துட்டாங்க தானே, திருப்பியே ஓதணும்னு கேட்டாங்கன்னு வருது சகோதரர்களே. சஹீஹ் முஸ்லிமில் 1574 இலக்கம். இவ்வளவுதான் நம்மளால சொல்லலாம். விளங்கிட்டா? ஏன் திட்ட தெளிவான எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இந்த ஒரு மாத கால குனூத்து கொண்டு இதோட ஜாயின் பண்ணவானா, அப்படி ஓத வந்தா 5 நேரம் ஓத வேண்டி வரும். சரி, அப்படியே வச்சுக்கொள்வோம். நாலாவது அவங்களோட வாதம் என்ன தெரியுமா? நாலாவது அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத்துன்னு ஓதிட்டு வராங்க. சரி, அப்படியே நீங்க ஓதினா என்ன ஓதணும்? அல்லாஹும்ம அன்ஜில் வலீத் இப்னுல் வலீத், யா அல்லாஹ் வலீத் இப்னு வலீதை காப்பாற்று, ரஅல் தக்வான் உஸையாவை சபி, அப்படித்தானே ஓதணும். அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத்துன்னு ஓதுறீங்களே. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவர்கள் எங்களுக்கு கற்று தந்த துஆ இது அப்படி என்று சொல்றாங்க. அவர் சுபஹ் குனூத் என்று சொல்லலையே என்று கேட்டால் அதுக்கு 3 செய்தி கொண்டு வருவார்கள். அந்த 3 செய்தி பைஹக்கியில் வரக்கூடிய செய்தி. பைஹக்கி இமாம் ஒரு ஹதீஸ் கலை அறிஞர். ஆனா ஷாஃபி மதுஹபுக்கு சார்பான ஹதீஸை எங்கிருந்தா கொண்டு வந்துருவாரு. மிகப்பெரிய ஒரு அறிஞர். அதனால இவர் ஷாஃபி மதுஹபுக்கு சார்பா எப்படியோ ஹதீஸ்கள் லைவோ சஹீஹோ இட்டு கட்டப்பட்டதோ எதையும் தேடி கொண்டு வந்து பேசுறார் என்பதற்காக வேண்டி இப்னு துருக்குமானி என்று சொல்லக்கூடிய ஹனபி மதுஹப் அறிஞர் ஒரு குறிப்பு எழுதினார். விளங்கிக்கங்க, நாங்கள் அல்ல. யாரு? இப்னு துருக்குமானி என்ற ஹனபி மதுஹப் அறிஞர் நினைச்சார் தெரியுமா? ஒரு குறிப்பு எழுதினார். என்ன தெரியுமா? அவர் கீழே போடுவார், பைஹக்கி இந்த ஹதீஸை கொண்டாந்துக்கிறாரு, இது லைவான ஹதீஸப்பா, இதை கொண்டு வந்து சேர்த்துக்கிறாரு அப்படின்னு போடுவார். அவர் சொல்றாரு, அந்த 3 செய்தி கீழே, அதாவது சுபஹிலும் வித்திரிலும் ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஹதினி ஓதினார்கள் ஒரு செய்தி கொண்டாந்துக்கிறாரு லைவ். ஆனா அவர் பேசாம போயிட்டார். இமாம் பைஹக்கி வந்து அதை ஆதாரம் மாதிரி காட்டிங்கன்னு போயிட்டாரு. வேணுமென்று செய்யல. அவர் சில இடங்களில் மௌனம் அப்படி போவார். ஹதீஸ் கலையர் நேர்மையான அறிஞர் தான், மதுஹபியத் அவர்லாம் இருக்குது. கீழே இப்னு துருக்குமானி என்ன செய்யறாருன்னா, இது லைவ் தானே காட்டலாமா இதை என்று சொல்லி என்ன செய்யறார், ஹனபி மதுஹப் அறிஞர் குறிப்பு எழுதுறார். அன்புள்ள சகோதரர்களே, அந்த 3 செய்தி அல்லாஹும்ம ஹதினி சுபஹில ஓதினாங்கன்னு வார செய்தி நான் விளக்கமே சொல்லல. காரணம், ஹதீஸ் கலை அறிஞர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வழங்கி இமாம் ஹாக்கிம் என்கின்ற ஒருவர் மட்டும் குனூத் சம்பந்தமான செய்தியில் அதை ஆதாரம் என்று சொல்லி இருக்கிறார். இமாம் ஹாக்கிம் ஆதாரம் என்று சொன்னால் எடுப்போம் என்றால் நாங்க நிறைய செய்தி வச்சுக்கிறோம், அதெல்லாம் என்ன செய்யும், முரண்படும். அதனால் அதனை சுட்டி காட்டவில்லை. மற்றபடி இதை எல்லா அறிஞர்களும் லைவ் என்று சொன்ன செய்தி என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக குனூத்தை பற்றி சில தகவல்களை சொல்லி நான் முடிக்கிறேன். இதில் அதாவது முதலாவது குலபா உர் ராஷிதீன் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் குனூத் ஓதவில்லை. சுனன் நசாயில் 1080வது இலக்கம், சுனன் நசாயில் 1080வது இலக்கம், திருமதியில் 402வது இலக்கம், இப்னு மாஜாவில் 1241வது இலக்கம், முஸ்னத் அஹ்மதில் 15879வது இலக்கம். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் குனூத் ஓதவில்லை. இது பிதத் என்றார். எப்படி? அபூ மாலிக் அல் அஸ்ஜஇ என்றவர், அவருடைய பேர் சஅத், அவருடைய தந்தை தாரிக். தாரிக் என்ற சஹாபிட்ட கேட்கிறார், வாப்பா சஹாபி தாரிக், வாப்பா நீங்க ரசூலுல்லாஹ் பின்னால தொழுதுகிறீங்க, அபூபக்கர் பின்னால தொழுதுகிறீங்க, உமர் ரலியல்லாஹு பின்னால தொழுதுகிறீங்க, உஸ்மான் ரலியல்லாஹு பின்னால தொழுதுகிறீங்க, கூபால இருக்கிறீங்க, இங்கேயும் நீங்க 5 வருஷம் அலி ரலியல்லாஹு பின்னால தொழுதீங்க, குனூத் ஓதுவாங்களா அவங்க? சஹாபாக்கள காலத்துல பிரச்சனை வந்துட்டு கொஞ்சம் பேர் ஓதுறாங்கன்னு அர்த்தம். அகானு யக்னுதூன ஃபில் ஃபஜ்ர், ஃபஜ்ரில் குனூத் ஓதுற வளமா அவங்களுக்கு இருந்துச்சான்னு நபி தோழர்ட்ட கேட்கிறார் மகன். இவர் சொல்றாரு, யா புனைய இன்னஹா பிதா, இது ஒரு பிதத், இப்படி இருக்கலண்டா. சுபஹானல்லாஹ், இது சுனன் நசாயில 1080ல வருது. மறைச்சாங்களா இல்லையா? இல்ல, அதுக்கு விளக்கம் இருக்கேண்டா, நாங்க சொல்ல முந்தி சொல்லிக்கணுமா இல்லையா? விளக்கம் இருக்கேண்டா, தைரியமானவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? இதுவும் ஹதீஸ் தானேன்னு போட்டிருக்கணும். போடல, ஏன் போட இயலாது? நாங்க சொன்ன பிறகு அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமான்னு மறுப்புவார். நேரத்தோட ஏன் சொல்லலன்னு கேளுங்க, நேரத்தோட ஏன் சொல்லலன்னு கேளுங்க. விளங்கிட்டா? இது வந்து அவர்கள் அப்படி இல்லை என்று பிதத் என்று ஒரு சஹாபி தாரிக் என்ற நபி தோழர் சொல்றார். சுனன் நசாயில, திருமதி, இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத்ல வருது. இரண்டாவது இப்னு உமர் ரலியல்லாஹு நபி தோழர், சுன்னத்துல் முஸ்லிமீன் சொல்லிட்டு வரேன். பைஹக்கிய சுனனுல் குப்ரா பைஹக்கில 3282வது இலக்கத்தில் அபூ மிஜ்லஸ் என்ற தாபி சொல்றாரு, சல்லைத்துமா இப்னு உமர் ஸலாத்த சுபஹ், இப்னு உமரோடு நான் சுபஹ் தொழுகை தொழுதேன். அப்ப ஃபலம் யக்னுத், குனூத் ஓதல்ல. ஃபகுல்து லிப்னு உமர் லா அராக தக்னுத், என்ன குனூத் ஓதல்ல அப்படின்னு. அப்படி என்ன, ஒரு ஏரியால இருந்து வாரார், அங்க எல்லாம் என்ன செய்றாங்க, குனூத் ஓதுறாங்க சுபஹ்ல. அப்ப நபி தோழரை வந்து பார்த்த உடனே இவர் ஓதுறாரு இல்ல, இவர் சொல்றாரு, லா அஹ்ஃபலுஹு அன் அஹத் மின் ஸஹாபினா, எனது தோழர்கள், நபி தோழர் சொல்றாரு, யாருமே இப்படி செய்யறத நான் கண்டதில்லை என்றார். ஏன்னா அவர் சின்ன நபி தோழர் தானே, யாருமே செய்யறத நான் கண்டதில்லை என்றார். இன்னொரு செய்தியில் அவர் சொல்றாரு பித்ஆ என்றார். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், தாரிக் அவருடைய மகன் அபூ மாலிக், அடுத்தது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, முஸன்னஃப் அப்துர் ரஸாக் 4967 இலக்கத்தில் அவர் சொல்றாரு, அதாவது
இப்னு மஸ்ஊத் சுபஹ் தொழுகையில் எப்பொழுதும் குனூத் ஓதியதில்லை. எப்பொழுதும் அவங்கள பார்த்த நபித்தோழர்களை பார்த்தவங்க எல்லாம் அறிவிக்கிறாங்க, அப்படி ஓதியதில்லை. அதே போன்று அப்துல்லா இப்னு உமருடைய மகன் இருக்கிறார் சாலிம், சரி அவர் காணல் இவரே கண்டிக்கணும் மகன், அவர் சொல்றார் அப்துல் ரஸாக் 4955வது இலக்கம், நான் ஹதீஸுக்கு மட்டும் நம்பர் சொல்லவில்லை, நபித்தோழர்கள் செய்த செய்திக்கும் நம்பர் சொல்லுகிறேன். 4955வது இலக்கத்தில் ஹல்கான உமர் இப்னுல் கத்தாப் யக்னுது ஃபி சுபஹ், உங்களோட பாட்டனார் பாப்பட பாப்பா குனூத் ஓதுறவராக இருந்தாரா, உமர் இப்னுல் கத்தாப் ஓதுறவராக இருந்தாரா? சொல்றாரு அப்படி இல்ல. சாலிம் சொல்றாரு, உமர்ன பேரன் சொல்றாரு, லா இன்னமா ஹுவ ஷைஉன் அஹ்தஹது உன்னாது பஅத், மக்கள் ஏற்படுத்தி கொண்டது ரசூலான காலத்தில் இருக்கல, ரசூலான காலத்தில் இருக்கவில்லை. இமாம் ஜுஹ்ரி ஹதீஸ்கள் இந்த சமுதாயத்துக்கு கிடைச்ச ரூட்டிலேயே கூடுதலான ஒரு அறிஞர் இமாம் ஜுஹ்ரி. அவர் சொல்றாரு முஸன்னஃப் அப்துர் ரஸாக் 4945வது இலக்கம், அதாவது அவர் அடிக்கடி சொல்லுவார், மின் ஐன அகதன் நாஸ் வல் குனூத், எங்கிருந்தப்பா மக்கள் குனூத்தை எடுத்தாங்க. வதஅஜ்ஜப வயகூலு இன்னமா கனத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யாமன் சும்ம தரக், எப்படி எடுத்தாங்க, கொஞ்சம் காலம் ஓதினாங்க ரசூலாங்க விட்டுட்டாங்க, திருப்பி எப்படி எடுத்தாங்கன்றாங்க என்று இமாம் ஜுஹ்ரி ஆச்சரியப்படுவார். அப்படி என்று நாங்கள் பார்க்கிறோம். இதையெல்லாம் தாண்டி சகோதரர்களே, நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஷாஃபி மதுஹபுடைய மார்க்க அறிஞர்களில் மிக முக்கியம், நான் அவரை சேர்க்கல ஷாஃபி மதுஹப்ல, தபகாத்து ஷாஃபிய்யா, ஷாஃபியா அறிஞர்கள் என்று சொல்லி எங்க வரலாறு எழுதினாலும் வழங்கிட்டா, இவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இமாம். ஷாஃபிய்யா யாருக்கு முந்தி? இமாம் நவவிக்கு முந்தி, ராஃபிக்கு முந்தி, இப்னு ஹஜர் அஸ்கலானிக்கு முந்தி, இவர்களுக்கெல்லாம் முந்தி ஒரு மார்க்க அறிஞர். இந்த மதுஹப் நான் சொல்ற முஹம்மது இப்னு அப்துல் மலிக் அபுல் ஹசன் அல் கர்ஜி அஷ்-ஷாஃபிஈ, ஷாஃபி மதுஹப் அறிஞர். இந்த அறிஞர் இருக்கிறார் தானே, இவர் ஷாஃபி மதுஹப்ல மிக உயர்ந்த இடத்துல உள்ளவர். இவர் ஷாஃபி இமாமோட வரலாறு சம்பந்தம் எதிரையும் வரும். இவர் குனூத் ஓத மாட்டார், சுபஹ்ல குனூத் ஓத மாட்டார். ஷாஃபி மதுஹப் சுபுக்கு ஷாஃபி மதுஹப்ல மிக முக்கியமான அறிஞர். அவர் சொல்லுவாரு, எப்படி ஓதாம இருப்பாரு ஷாஃபி மதுஹப்புக்குள்ள இருந்து, எப்படி ஷாஃபி ஒண்டோ ஷாஃபி மதுஹப் விட்டு வெளியே போக வேண்டியதான், அது நான் உள்ளுக்கு இருந்து ஓதாமிக்கிறது. அவர்கிட்ட கேட்கப்பட்ட அவர் சொல்றாராம், இதா சஹல் ஹதீஸ் ஃபஹுவ மதுஹபி, ஹதீஸ் சஹிஹா இருந்தா அதான் ஏண்ட மதுஹப். ஷாஃபி இமாம் அதை சொன்னாரு, ஆனா வரக்கூடிய ஹதீஸ் லைவ், அதனால நான் எடுக்க மாட்டேன் என முஹம்மது இப்னு அப்துல் மலிக் அபுல் ஹசன் அல் கர்ஜி ஷாஃபி சொன்னார் என தபகாத்து ஷாஃபியால பாருங்க சுபுக்கீட வணங்கிட்டாட பக்கத்தை சொல்லிடுறேன். 659வது இலக்கம் தபகாத்து ஷாஃபிஈ அல் குப்ரா, இமாம் சுபுக்கியுடைய நூல், பக்கம் 137, 6ஆம் பாகம். நான் கேட்கிறேன், அவரை வஹாபின்னு சொல்லுவாங்களா, சுன்னத்துல் முஸ்லிமீனுக்கு மாத்தம் பண்ணுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதனால எங்கட முரண்பாடுகள் இதல்ல என்றாலும் குனூத் பற்றி இவ்வளவுதான் சுருக்கமான விஷயம். நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நினைக்கிறேன். குனூத் 4 விஷயங்களை நான் சொல்லி இருக்கிறேன். ஒன்று, வளமையான செய்தி என்றால் பாதுகாக்கப்பட்டிருக்கும், இது இல்லை. இரண்டாவது, அந்த ஹதீஸ் இருக்குது ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்கன்னு வர ஹதீஸ், அந்த ஹதீஸ் பலகீனமானது, அதை சஹீஹ் என்று சொல்லக்கூடிய மதஹப் அறிஞர்கள் நீண்ட நேர தொழுகை என்று விளங்கப்படுத்துகிறார்கள். மூன்றாவது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதினார்கள் சுபஹிலே என்று வரக்கூடிய செய்தி 1 மாத காலத்துக்குரியது. காரணம் மக்ரிபிலும் ஓதினார்கள் என்ற செய்தி வருது, விட்டார் என்ற செய்தியும் புகாரியில் என்ன செய்து வருகிறது. நான்காவது, இஸ்லாமிய சமுதாயத்தில் அறிஞர்கள் எல்லோரும் இந்த கருத்துல இருந்திருக்கிறாங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்பட இப்னு உமர், இப்னு மஸ்ஊத் போன்றவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும், அதே போன்று இமாம் ஜுஹ்ரி, அதே போன்று அபுல் ஹசன் அல் கர்ஜி ஷாஃபி என்று சொல்லக்கூடிய ஷாஃபி மதஹப் அறிஞர்களும் இந்த கருத்துல தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே குனூத் நீங்க ஓதாது விட்டா நாங்க கொள்கையில சரியாயிட்டோம்னு அர்த்தம் அல்ல. விளங்கிட்டா? குனூத் ஓதுவதுன்றது ஒரு பிதத் என்று சொல்றோம். எங்களுக்கு உங்களுக்கு உள்ள பிறப்பாடு, அடிப்படைகளோடு உள்ள முரண்பாடு. கடைசியாக ஒரு அன்பான அழைப்பாக சொல்லுகிறேன், நீங்களும் நாமும் சண்டை பிடித்துக் கொள்வதும் சச்சரவுப்பட்டுக் கொள்வதும் அல்லாஹ்வுக்கும் தூதருக்குமாக. உங்களுக்கும் நோக்கம் இல்ல எங்களோட குர்ஆன் ஹதீஸ் விட்டு தூக்கி வீசணும், எங்களுக்கும் நோக்கம் இல்ல அந்த முரண்பாடு. அப்படி என்றால் அழகாக நம்ம ஒரு தீர்வுக்கு என்ன செய்யலாம், வரலாம். அதற்கு ஒரே ஒரு வழி, நான் ஆரம்பத்தில் சொன்ன 4 அடிப்படைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். அதுல 4வது ஒன்று சொன்னேன், மார்க்கத்தை எப்படி தீர்மானிப்பது என்று சொன்னேன். அதுல விஷயத்துல நீங்க கொஞ்சம் படிங்க, தேடுங்க. அல்லாஹ் ரசூலும் சொல்லாது எப்படி மார்க்கமாகும், சொன்னதிருக்க இன்னொன்று எப்படி மார்க்கமாகும் என்பதை கொஞ்சம் சிந்தியுங்கள். சிந்தித்தோம் என்றால் அழகாக ஒரு முன்னுதாரணமான ஊராக இந்த நாட்டிலேயே முதல் ஊராக என்ன செய்யலாம், இது நிக்கலாம். பெரிய வேலை இல்லை, அவசரமா ஒரு ஏற்பாடு செய்யுங்க, அவசரமா முடிக்க தேவையில்லை. இது 1 வருஷம் எடுக்கட்டும். இஸ்லாமிய அறிஞர்கள் இலங்கையில் இந்த கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்களை கூட்டுங்க, நாங்களும் வாரோம் இன்ஷா அல்லாஹ். அதபோடு, ஒழுக்கத்தோடு, மரியாதையோடு, உரிய அடிப்படைகளோடு நாங்கள் பேச தயார். மரியாதையோடு, பட் கட்டல நாங்க சொல்ல மாட்டோம், மரியாதையோடு பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு பேசி நல்ல முடிவுக்கு வந்தால்
ஒரு சிறந்த ஊர் முன்மாதிரியாக இது இருக்கும். இருவருடைய நோக்கங்களும் நல்லவைகள். அன்பான ஒரு அழைப்பாக நான் இதை சொல்லுகிறேன். எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரசூலுக்காக என்ற முரண்பாடை தவிர வேற எந்த முரண்பாடும் இல்லை. அந்த மௌலவியை மறுபடி நீங்கள் அழைத்து வாருங்கள் நல்ல ஒரு கலந்துரையாடலுக்காக, அல்லது அவரை விட சிறந்த ஒரு மௌலவியை நீங்கள் அழைத்து வாருங்கள். நல்ல ஒரு கலந்துரையாடலை வைப்போம், ஒரு விவாதத்தை வைப்போம். இன்ஷா அல்லாஹ் நல்ல முடிவுக்கு வரலாம். எனது உபதேசமாக இதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.